சர்ப்ரைஸ். धोतीस and shirts नाले पूमर தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்க தோத்துட்டா நான் மொட்டை வச்சிக்கிறேன். டேய் வேணாம்டா, அந்த முடிய வச்சு தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கற, அதையும் கெடுத்துக்காத. அரசியல் இதெல்லாம் சாதாரணமா. ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்க. டூகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும். வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் உண்மையாயிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாகவும் இருக்கிறது இல்லை சார். லவ் பண்றேன். நீ கேயா? பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ராஜம் மேனன் சாரையும் அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஜிவிஎம் சாரையும் இன்டர்வியூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ராஜீவ் மேனனுடைய நேர்காணலும் சரி, அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த கௌதம் வாசுதேவ மேனனுடைய நேர்காணலும் சரி, என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த நேர்காணல்கள் அப்படின்னு நான் சொல்வேன். அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய அறிவார்ந்த அந்த சொல்லாடல். ரெண்டு பேருமே மகா புத்திசாலிகள். அவரோட பேசும்போது அதை அனுபவபூர்வமாக என்னால் உணர முடிந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை நாங்கள் எப்போ மீண்டும் டபுள் ஆக்ஷனில் பார்ப்போம்னு அம்மாபேட்டிலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. எதுக்கு மீண்டும் இரட்டை வேடங்களில் ரஜினிகாந்தை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கதைக்கு அவசியம் இருந்தால் ஒழிய ஒருத்தர் இரட்டை வேடத்தை நடிப்பது எனக்கு அவ்வளவாக பிடிக்காது. நடிகர்கள் ஜீவா அர்ஜுன் சேர்ந்து நடிக்கிற அகத்தியா திரைப்படம் நடிகர் ஜீவாவுக்கு திருப்புமுனை அமையுமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அகத்தியா திரைப்படம் ஜீவாவுக்கு திருப்புமுனை படமாக அமையுமா அப்படின்றத விட அந்த படம் ஜீவாவுக்கு திருப்புமுனை படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜீவாவோட ஒரு சில படங்களை நான் நடிச்சிருக்கேன். அப்படி நடிக்கும்போது அவருடைய திறமையை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு ஜீவாவுக்கு தேவைன்னா ஒரே ஒரு வெற்றி தான். அந்த வெற்றி கிடைத்தால் நிச்சயமாக தொடர்ந்து பல படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. சார், கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமா பார்க்கும்பொழுது, குறிப்பாக ஓரளவுக்கு பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்களை பார்க்கும்பொழுது 60லிருந்து 70 கோடி அல்லது 80 கோடியில் எடுத்தால் மட்டும்தான் ஒரு திரைப்படத்தினுடைய லாபத்தை ஈட்ட முடியுது. 100, 150 கோடி அல்லது 200 கோடியில் ஒரு படத்தை தயாரித்து அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா மிகப்பெரிய நஷ்டம் தான் ஏற்படுது. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இனி வர தமிழ் திரைப்படங்களை 70லிருந்து 100 கோடியில் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு ரங்கராஜன் ராஜாமணி கேட்டிருக்காங்க. உங்கள் கேள்வியை பார்த்தோன்னே முதல்ல உங்களை சந்தித்து பேசணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. 60-70 கோடியில் ஒரு படத்தை எடுத்தால் நிச்சயமாக முதலீட்டு திரும்ப எடுத்து விடலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க? அது என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. 60-70 கோடியில் நீங்கள் ஒரு படத்தை எடுத்தாலும் சரி, 100-200 கோடியில் ஒரு படத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, அந்த படம் மக்கள் ரசிக்கின்ற விதத்தில் அமைய வேண்டும். அப்போ தான் அந்த படம் வெற்றி படமாக அமையும். அப்படி வெற்றி படமாக அமைந்தால்தான் உங்கள் முதலீட்டை திரும்ப எடுக்க முடியும். சார், விடாமுயற்சி தோல்வி படமாக அமைஞ்சதா அல்லது வெற்றி படமாக அமைஞ்சதான்னு மதுரையிலிருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் வெற்றி படம் என்றும் சொல்ல முடியாது, தோல்வி படம் என்றும் சொல்ல முடியாது. திரையரங்கில் மிகப்பெரிய வசூலை விடாமுயற்சி குவிக்கலை அப்படின்னாலும் மிகப்பெரிய தொகைக்கு அந்த படத்தினுடைய ஓடிடி உரிமைகளும் சேட்டலைட் உரிமைகளும் விற்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், தமிழ் சினிமாவில் இப்போ யாரெல்லாம் காமெடி ஆக்டராக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அம்மாபேட்டிலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சமீப காலமாக நடைபெறுகின்ற பாடல் வெளியீட்டு விழாக்களில் பேசுகின்ற ஒரு சிலரை பார்க்கும்போது காமெடி நடிகர்கள் தமிழ் சினிமாவிலே அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. சார், போன மாதம் ஒரு லென்ஸ் நிகழ்ச்சியில் கார்த்திக் சுப்ராஜ் சங்கர் கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எதனால சார் அப்படி சொன்னீங்க? சங்கர் சார் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கூட கேட்க மாட்டாரான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கேம் சேஞ்சர் படம் சம்பந்தமான அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்ன போது கேம் சேஞ்சர் படத்தை நான் பார்க்கல. பார்த்துருந்தேன்னா நிச்சயமாக அப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்க மாட்டேன். கேம் சேஞ்சர் படத்தை பார்த்ததுக்கு முன்னாலே கார்த்திக் சுப்ராஜ் கதை அப்படின்னு அந்த கேம் சேஞ்சருக்காக எதை சங்கர்கிட்ட சொன்னார் அப்படின்ட்டு தான் எனக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் படத்தினுடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது, அதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு சிங்கப்பூர்லேருந்து ரதேஷ் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்குகளிலே அதனுடைய வசூல் குறைவான அளவில் தான் இருக்குது.
நடிகர் விஜயகாந்தனுடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்ச படைவீரன் திரைப்படம் எப்போ வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அடுத்த மாத இறுதியிலே கூட சண்முக பாண்டியன் நடித்த படைவீரன் திரைப்படம் வெளிவருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சார், நீங்க குணச்சித்திரமான கதாபாத்திரங்களை அதிகமாக நடிக்கலாமே, எதனால அதிகமான அரசியல்வாதி கேரக்டர்லயே நடிக்கிறீங்கன்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. ஏதோ 20-30 படங்களில் குணச்சித்திர பாத்திரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து அதையெல்லாம் நான் தவிர்த்து விட்டு அரசியல்வாதி படங்களில் நடிப்பதைப் போல இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை தேடி வருகின்ற வாய்ப்புகளில் அவள் தருகின்ற கதாபாத்திரங்களை ஏற்று நான் நடிக்கிறேன், அவ்வளவுதான். நடிகர் சிவகார்த்திகேயனும் அருண்ராஜா காமராஜும் சேர்ந்து படம் பண்ணா நல்லா இருக்குமே, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாலக்கோட்லேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல நடிகர், அதே மாதிரி அருண்ராஜா காமராஜும் பார்த்திங்கன்னா ஒரு திறமையான இயக்குனர். ஆனாலும் கூட சிவகார்த்திகேயனும் அருண்ராஜா காமராஜும் சேருவதற்கு இன்றைக்கு சினிமா உலகத்திலே உள்ள சூழல் அவ்வளவு எளிதிலே அனுமதிக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். டிராகன் அண்ட் நீக் ஆகிய திரைப்படங்கள் தங்களுடைய படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை விடாமுயற்சி திரைப்படத்துக்காக தள்ளி வச்சது சரியா? விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய 5ஆம் நாள்லேயே பல தியேட்டர்களில் காட்சிகள் ரத்து பண்ணப்பட்டிருக்கு. டிராகன் அண்ட் நீக் ஆகிய திரைப்படங்கள் திட்டமிட்டபடி காதலர் தினத்திற்கு வந்திருந்தாங்கன்னா பெரிய வசூலை பார்த்துருக்கும். இப்போ இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கே, லைக்கா நிறுவனம் எதனால தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தாலும் சரி அல்லது சுமாரான படமாக அமைந்தாலும் சரி, முதல் 3 நாட்கள் நிச்சயமாக அந்த படம் தான் பெரிய வசூலை செய்யும். மற்ற படங்களை பார்க்க திரையரங்குக்கு ரசிகர்கள் வரமாட்டார்கள் அப்படின்றது டிராகன் பட தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பட தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். அதன் காரணமாகத்தான் அவங்க விடாமுயற்சி திரைப்படத்தோடு தங்களுடைய படங்களை வெளியிடவில்லை. ஆர்பி சௌத்ரி சார்னுடைய நிறுவனம் இந்த வருஷம் தன்னுடைய 100வது திரைப்படத்தை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஆர்பி சௌத்ரியுடைய 100வது படம் வெளியாக வேண்டும் என்றால் இதற்குள்ளாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு துவங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த படத்திற்கான ஆரம்ப வேலையில் கூட இது வரைக்கும் நடைபெற்றதாக தெரியல. அதனால் ஆர்பி சௌத்ரியுடைய 100வது திரைப்படம் இந்த ஆண்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் அஜித்குமாரனுடைய அடுத்த படத்தை இயக்குனர் நித்திலன் இயக்க போறதாகவும் அஜித் சார் கிட்ட கதை சொல்லிட்டு அவர் அந்த திரைப்படத்தை கார் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இயக்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னதாகவும் வர தகவல்கள் உண்மையானு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற தகவல்ல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் உருவானா நிச்சயமாக ஒரு நல்ல படமாக அமையும் அஜித்துக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சுசீந்திரன் சார் ஒரு பேட்டியில் நடிகர் விஜய் நடித்த திரைப்படம் 300 கோடியில் உருவாகி 500 கோடி லாபம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு திரைப்படம் வெறும் 5 கோடியில் உருவாகி 500 கோடி லாபம் பார்க்கணும், அப்பதான் அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்னு சொல்லியிருந்தாரு. இயக்குனர் சுசீந்திரன் சார் இயக்குன திரைப்படங்கள்ல எது 5 கோடியில் தயாராகி 500 கோடி வசூல் செஞ்ச படம்னு குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. 5 கோடி ரூபாயில் எடுக்கப்படுகின்ற ஒரு திரைப்படம் 500 கோடி ரூபாய் வசூலை பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறது கூட தப்பா? சாதியை விட சமுதாயத்துல மிகப்பெரிய பிரச்சனை பணம்ன்றது நிதர்சனமான உண்மை. ஆனா அதை விட்டுட்டு சாதிய படங்களை மட்டுமே மீண்டும் மீண்டும் உருவாக்குறதுக்கான பின்னணி என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. சாதியை மையமாக வைத்து படம் எடுக்கின்ற இயக்குநர்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் பணம் தான் முக்கியமான இடத்தை வகிக்கிறது அப்படின்னு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கதையே இல்லைனாலும் ஒரு திரைப்படத்தை தங்களுடைய நகைச்சுவைகளால வெற்றி பெற செஞ்ச காமெடி நடிகர்கள் நாகேஷ், சோ, சுருளிராஜன், வடிவேலு, கவுண்டமணி, செந்தில் அண்ட் விவேக் மாதிரியானவங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நகைச்சுவை திரைப்படம் வெளிவரதுனாலே அது அத்திபூத்தர் மாதிரி தான் இருக்கு. நடிகர்கள் ரஜினி அண்ட் கமல்ஹாசன் இவங்களுடைய திரைப்படங்கள்ல கூட நகைச்சுவைனா என்னன்னு கேட்கிற அளவுக்கான நிலைமையா மாறிடுச்சு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. 12 ஆண்டுகள் கழித்து வெளிவந்தாலும் மதக ராஜா மிகப்பெரிய வெற்றியை பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்திலே அமைந்திருந்த நகைச்சுவை காட்சிகள் தான். நகைச்சுவை காட்சிகள் அந்த அளவுக்கு ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. இதை இன்றுள்ள இயக்குனர் உணர்ந்து கொண்டார்கள் என்றால் நல்லா இருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பாலச்சந்தர் முதலாக சந்தித்த போது அபூர்வங்கள் படத்துடைய ஆரம்ப வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அந்த படத்தை பொறுத்தவரை ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய பாத்திரம் அந்த படத்தில் இல்லை. ஒரு சிறிய கதாபாத்திரம் தான் அந்த படத்தில் இருந்தது. ஆனாலும் அந்த கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தை நடிக்க வைக்க வேண்டும் என்பதிலே பாலச்சந்தர் உறுதியாக இருந்தார். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் பாலச்சந்தர் ரஜினிகாந்தை அழைத்து ஒரே ஒரு காட்சி தான் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நிச்சயமாக அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருப்பார் ரஜினி. ஏன்னா பாலச்சந்தர் படத்தில் நடித்தா போதும் அப்படின்ற எண்ணத்தில் அன்றைக்கு இருந்தவர் தான் ரஜினி. அப்படி இருந்த போதிலும் புதுமுக நடிகராயிற்றே அப்படின்னு ரஜினியை பார்க்காம அந்த கதாபாத்திரத்தை பற்றி ரஜினிகாந்துக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார் பாலச்சந்தர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன ரோல் அப்படின்னு நினைக்காத, இந்த ரோல் படத்தில் மிக முக்கியமான ரோல். இந்த படத்தில் நீ தான் ஸ்ரீவித்யாவுடைய கணவன்.
படத்துடைய கிளைமேக்ஸுக்கே காரணம் இந்த கேரக்டர் தான். அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் இது. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் உனக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்களை கொடுக்குறேன் அப்படின்னு ரஜினிகிட்ட சொன்னார் பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் சொல்ல சொல்ல அவருடைய முகத்தையே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாராம் ரஜினிகாந்த். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண நடிகன். அப்போ தான் முதலாக சினிமாவில் நடிக்கவே அறிமுகமாகிறேன். எங்கிட்ட இவ்வளோ விளக்கத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கே பாலச்சந்தருக்கு இல்லை. அப்படி இருந்த நிலையிலும் அந்த காட்சியை பற்றியும் அந்த கதாபாத்திரத்தை பற்றியும் அவ்வளோ விளக்கமாக என்கிட்ட அவர் சொன்னார்னா, ஒரு நடிகனுடைய வளர்ச்சியில் எந்த அளவுக்கு அவர் அக்கறை காட்டுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த அக்கறை தான் அதற்கு பின்னாலே என்னை இந்த சினிமாவிலே ஒரு நல்ல நடிகனாக்கியது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. டிவி சீரியலில் டிவி ஆடிஷனுக்கு போயிருக்கோம். ஆடிஷனில் பாஸ் ஆயாச்சு. ஃபைனல் டெஸ்ட்டு அவங்க 10 மணிக்கு எடுக்கிறேன்ட்டு 3 மணி ஆகிடுச்சு. அன்னைக்கு பேண்ட் மாஸ்டர் ஷூட்டிங்கு திருநீர் மலையில். ரவிக்குமார் சார் அவர் சொல்லணும் சார், அவர் பயங்கர கோவம். அப்புறம் கிளைமேக்ஸ் நடக்குது. என்னடா நினச்சிக்கிட்டேன், இவன் சும்மா இருக்கான் அவன். ஃபஹத் ஃபாசில் சார், அவருடைய அப்பா ஃபாசில் சார் இருக்கார் இல்லையா, பூவே பூச்சொடுவா படத்துக்கு கூப்பிட்டு எனக்கு சொல்லியாச்சு நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. ரோலா? ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.